அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிரைவிடியன் மூவ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ கிளாஸுக்கு பொறுத்த மாதிரி என்னை பற்றி சின்ன இன்ட்ரடக்ஷன். ஐம் சங்கமச்சந்திரன், பிஇ மெக்கானிக்கல் அண்ட் MBA HR மார்க்கெட்டிங் வச்சு I have 9 years of experience in teaching. Unacademy பொறுத்தவரைக்கும் there are more like us where you can chat with the educator, discuss in the class. You can attend very mock test, structured course, pre-planned syllabus போகும், unlimited access, both live classum பார்க்கலாம், recorded classum பார்க்கலாம். You can have a more number of classes, இந்த PDF notes download பண்ணிக்கலாம். And faculties பொறுத்தவரைக்கும் நல்ல faculties உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. And ப்ளஸ் கோர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒரு கோர்ஸாக நடத்துவாங்க. அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஃபுல்லாக என்டையராக கவர் பண்ணாமல் இருக்கும். என்டையர் சிலபஸ் வில் பி கவர். அண்ட் நம்பர் ஆஃப் வீடியோஸ், thousands ஆஃப் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். PDF நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இலக்கு அப்படின்ற ஒரு புது பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். January 29 ஆரம்பிக்கப்படுது. அண்ட் வெற்றி அப்படின்ற ஒரு பேட்ச் இட் இஸ் ஃப்ரம் February 1st மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் பேட்சில். அண்ட் TNPSC சப்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் 12 months ஆனால் 7,000 rupees சார்ஜ் பண்ணுறோம். அது GST 10 என்ற கோட் யூஸ் செய்யும்போது 10% டிஸ்கவுண்டோட வெறும் 6,300 ரூபாய்க்கே கிடைக்கும். அண்ட் 24 months கோர்ஸ் ஜஸ்ட் 8,400. அதுலேயும் GST 10 என்ற கோட் யூஸ் செய்யும்போது 10% டிஸ்கவுண்டோட வெறும் 7,560 ரூபாய் கிடைக்குமா. திஸ் ஆல் அபவுட் சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது TNPSCயில் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் டிரைவிடியன் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ ரைஸ் ஆஃப் டிரைவிடியன் மூவ்மெண்ட் இதை பார்க்க போகிறோம். ரைஸ் ஆஃப் டிரைவிடியன் மூவ்மெண்ட். ஓகே, the Dravidian movement emerged as a defense of the non-Brahmins against the Brahmin dominance. சரியா? ஸோ வந்து நான்-பிராமின்ஸால் ஆரம்பிக்கப்படுது. பிராமின்ஸ் டாமினன்ஸ்க்காக, பிராமணர்களோட டாமினன்ஸ்க்கு அகேன்ஸ்ட். ஓகே, an organization called the Madras Non-Brahmin Association was founded in 1909 to help the non-Brahmin students. Okay, in 1909 Madras Non-Brahmin Association அப்படின்னு ஃபார்ம் பண்ணாங்க to help the non-Brahmin students. In 1912, C. Naresnar, a medical doctor, founded the Madras United League. See, in 1912, C. Naresnar, medical doctor, founded the Madras United League. So, Madras United League, later renamed as Madras Dravidian Association to support Dravidian uplift. Okay, the organization focused on educating and supporting non-Brahmin graduates and conducting regular meetings to share the grievances. Meanwhile, the Naresnar founded a hostel, the Dravidian Home at Triplicane, Madras, in July 1916 to address the lack of hostels for non-Brahmin students, which hindered their educational development. In addition, the home had a literary society for benefit of non-Brahmin students. என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் நான்-பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு 1909 ஃபார்ம் ஆகுது. அப்புறம் C. Naresnar, இவர் வந்து நான்-பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, இவர் இஸ் டாக்டர், நான்-பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதோட பேர் வந்து மெட்ராஸ் டிரைவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்துறாங்க. இங்கே எதுக்காகனா டிரைவிடியன் ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும், ஒன் மோர் திங் சார், டிரைவிடியன் ஹோம் அப்படின்ட்டு ட்ரிப்ளிகேட், நம்ம மெட்ராஸ் ட்ரிப்ளிகேட் இடத்துல ஒரு ஹாஸ்டலும் ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன்னா நான்-பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளில தங்கி படிக்கிறதுக்கு சில தடைகள் இருக்கும். அதனால அந்த தடைகளை போக்குறதுக்கு ஒரு ஹாஸ்டலும் கட்டுறாங்க. ஒன் மோர் திங் சார், அடிக்கடி மீட்டிங்ஸும் நடத்துவாங்க. எதனால அவங்க அந்த பசங்க எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியறதுக்காக மீட்டிங்ஸும் நடத்துகிறாங்க. ஓகே, திஸ் ஆல் அபவுட் the beginning of Dravidian movement and about C. Naresnar. So C. Naresnar பத்தின ஒரு சின்ன விஷயம் இது. South Indian Liberal Federation. So South Indian Liberal Federation, so it's Justice Party. Okay, so on 20 November 1916, around 30 prominent non-Brahmin leaders, including Dr. C. Naresnar, Sir Pitti Tyagarajar, T.M. Nair and Alavelu Mangai Tayarammal, okay, came together to form the South Indian Liberal Federation. In the meantime, at the meeting held in Victoria Public Hall, so in the Victoria Public Hall, the Non-Brahmin Manifesto was released in December 1916. The manifesto articulated the voice of non-Brahmin communities. So, சில நான்-Brahmin leaders, 30க்கும் மேற்பட்டவர்கள் வந்து, ஸோ டாக்டர் C. Naresnar, சார் பிட்டி தியாகராஜர், அந்த T.M. நாயர், அலமேலு மங்கம் தாயாரம்மாள் அவங்கெல்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ மீன்வேல் அதே சமயத்தில் விக்டோரியா பப்ளிக் ஹால் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஹால் இருக்குது. அதில் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, ஸோ நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மேனிஃபெஸ்டோனா ஒரு ஒரு இந்த மாதிரி கடமைகள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. த அசோசியேஷன் ஸ்டார்டட் பப்ளிஷிங் 3 நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ 3 நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒன்று டிராவிடியன் இன் தமிழ், ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ், அண்ட் ஆந்திரா Prakashika in Telugu. So Dravidian in Tamil, Justice in English, and Andhra Prakashika in Telugu, to propagate the ideas of the party. Okay, the first election under the Montefiore reforms was held in 1920 after the introduction of the diarchy form of government in the provinces. The Justice Party won the election. See, the Justice Party won the election and formed the first ever Indian cabinet in Madras. Yeah. So it's the issue. So Justice Party importance பாருங்க. The Justice Party, so that is அப்படின்னா the first election வந்து Montefiore reforms மூலமா ஹெல்ப் பண்ணாங்க. After introducing the diarchy introduce பண்ணாங்க. So the Justice Party won the election. So formed the first ever Indian cabinet in Madras. ஸோ எவர் இந்தியன் கேபினெட் வந்து மெட்ராஸில் ஃபார்ம் செய்யப்பட்டது ஜஸ்டிஸ் பார்ட்டியால். இது ரொம்ப ரொம்ப ஒரு வரலாற்று சாதனைக்குரிய விஷயம் தான் அது. A. Subbarayalu became the chief minister of the Madras presidency. A. Subbarayalu became the chief minister of Madras presidency, and the party formed the government during the 1922 to 23 and 23 to 26. Okay, so A. Subbarayalu became the chief minister of Madras presidency. This was T. M. Nair, Tarpiti Tyagaraja. In the context of Congress Party boycotting the legislature, the Justice Party continued to remain in the office till 1937 elections were held. So, in the 1937 elections, the Indian National Congress contested the elections for the first time and trounced the Justice Party. Okay. Under the programs and activities. The Justice Party is the foundation head of the non-Brahmin movement in the country. The Justice Party is the foundation head of the non-Brahmin movement in the country. The Justice Party widened education and employment opportunities for the majority of population, created space for them in political sphere. அதாவது நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் முன்னு போகிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. The justices remove the legal hindrance restricting intercaste marriages and broke the barriers that prevented depressed classes from the use of public wells and tanks. ஸோ ஆரம்பத்துலனா ஸோ பிராமின்ஸ் இல்லாதவர்கள் பப்ளிக் வெல்ஸும் டேங்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சில விஷயங்கள் இருக்குது. லோவர் கேஸ்ட் அப்பர் கேஸ்ட் அப்படின்னா இருக்குது. அதெல்லாம் பிரேக் பண்ணாங்க, லீகலாக பிரேக் பண்ணாங்க. ஸோ லீகலாக எதையும் சட்டத்தை மூலமாக கொண்டு வரும்போது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தே மேட் இட் லீகலி. The Justice Party government ordered that public schools accommodate the children of depressed classes. Hostels were established for the students belonging to the social group. In the meantime, Madras legislature under the Justice Party was the first to approve. Meantime, Madras legislature was under the Justice Party was the first to approve participation of women in the electoral politics in 1912. So, you were the first party to approve women participating in elections in 1912. This resolution created space for women and thus facilitated Muthulakshmi Ammayar so to become first woman legislature in India in 1926. So, Muthulakshmi Ammayar the first legislature in India. First women legislature in India in 1926. The Justice Party worked towards legislation provisions for communal representation, reservations for various communities. Two communal government orders, 16 September 1931 and 15 August 1932, were passed to ensure equitable distribution in appointments among various castes and communities as a part of achieving social justice. The Justice Party rule established a staff staffing board in 1924. ஸ்டாஃப் சி எல்லாமே ப்ராப்பராக ஒரு மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணிட்டாங்க. அதுதான் ஹைலைட் இல்லை. ஸோ ஃபார் செலெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் என்கரேஜ் த ஆல் கம்யூனிட்டிஸ் டு ஸ்டார்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். In 1928, the government of British India adopted the pattern and established a public service commission. In 1928, the government of British India adopted the pattern and established a public service. See, ஆக்சுவலாக வந்து நம்ம தான் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அந்த பேட்டர்ன் அடாப்ட் பண்ணி they are doing. Okay. The Justice Party further concentrated on the reforms in religious institutions. The Justice Party introduced the Hindu Religious Endowment Act in 1926. Yeah. So Justice Party further on the religious institutions reform பண்ணாங்க.
and Hindu Religious Endowment Act in 1926. Okay, and enable any individual irrespective of the caste affiliation to become a member of temple committee and govern the resources of religious institutions. That means so any member of that any caste it may be, அவங்க வந்து religious committee temple committee member ஆகலாம் and they can govern the religious institutions அப்படின்னு முடிவெடுத்தாங்க. Self respect movement சுயமரியாதை இயக்கம். The self-respect movement advocated a casteless society devoid of rituals and differences based on birth. The movement declared rationality and self-respect as the birthright of all humans and held these as more important than self-rule. Okay. So rituals எல்லாம் தேவைப்படாது. ஸோ பர்த் டிஃப்ரென்சஸ் கிடையாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முதல் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் ரூலோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொன்னாங்க. The movement declared illiteracy as a source for women's subordination and promoted compulsory elementary education for all. So compulsory elementary education for women அந்த மாதிரி எல்லாருக்கும் கொண்டாங்க. உமன் எஜுகேஷன் பற்றி நிறைய பேசினாங்க. The movement demanded women's emancipation, deplored superstitions and emancipated rationality. The movement also advocated self-respect marriage. So self-respect marriage, சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவிச்சாங்க. The self-respect movement championed not only the cause of the non-Brahmin Hindus but also the of Muslims. The self-respect movement extolled the lofty principles of Islam such as equality and brotherhood. Yeah. Periyar EVR. So Periyar E.V. Ramasamy, 1879 to 19th century, was the founder of self-respect movement. So he was the founder of self-respect movement. He was the son of a wealthy businessman in Road, Venkatappa and Chinna Thayammal. So his parents were Venkatappa and Chinna Thayammal. Okay. Though possessing little formal education, he engaged in critical discussions with scholars who used to be patronized by his devout father. As a young man, he once ran away from home and spent many months in Varanasi and other religious centers. The first-hand experience of Orthodox Hindus religion led to dissolution with religion. On his return, he took care of his family business for some years. His selfless public service and forthrightness made him a popular personality. He held different official positions of Europe that included the chairmanship of municipal council. As president of Tamil Nadu Congress Committee, Periyar proposed a resolution regarding the rights of untouchables to temporary. In the name of caste dharma and lower caste, people were denied access to the temples and streets surrounding the temple. In Vaikom, a town then in the princely state of Travancore and present-day in Kerala, so people protested against this practice. In the initial stages, George Joseph of Madurai played a big role. Okay. After the local leaders were arrested, Periyar led the movement and was imprisoned. People hailed him as Vaikom Virar, so hero of Vaikom. Okay. Meanwhile, he was disturbed by the caste-based discrimination in the dining hall at the Cheran Mahadevi Gurukulam School, okay, which was run by V.V. Subramaniam, a Congress leader. With the financial support of the Tamil Nadu Congress Committee, Periyar was disappointed when, despite his objections and protests against the discrimination, the Congress continued to support the iniquitous practice in the Gurukulam. So, என்ன சொல்றாங்கன்னா, like self-respect movement வந்து ஃபவுண்டர் வந்து நம்ம ஈவி ராமசாமி அவர்கள். ஸோ வெங்கடப்பா சின்ன தாயம்மாள் அப்படின்ட்டு அவர் பெற்றோரோட பேர். அண்ட் வாரணாசியில் ஆரம்பத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் வாரணாசியில் இருப்பார். அதில் வந்து நம்ம ரிலீஜியஸில் என்னென்ன தவறுகள் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதே போல் ஈரோட்டில் சில ஒரு கட்டத்தில் சேர்மன்ஷிப் ஆஃப் முனிசிபல் கவுன்சில் சேர்மன்ஷிப்பாக இருக்கார். அன்டச்சபிள்ஸ்க்கு சாதகமாக இருக்கார். ஒரு தடவை கேஸ்ட் தர்மா அண்ட் கேஸ்ட் லோவர் கேஸ்ட் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அண்ட் கேரளாவில் அதாவது பிரசன்டே கேரளா, அப்போ வந்து ட்ராவன்கோர், ஸோ வைக்கோம் என்ற இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து லோவர் கேஸ்ட் பீப்புளை கூப்பிட்டு டெம்பிள்குள்ளே நுழையிறாரு. சரியா? ஸோ தட்ஸ் வாஸ் ஹிஸ் கால்ட் அஸ் வைக்கோம் வீரர் அப்படின்ட்டு அவர் கூப்பிடுவாங்க. ஜார்ஜ் ஜோசப் அப்படின்ட்டு மதுரைக்காரர். அவர் வந்து ஆரம்பத்தில் இதை ஆரம்பிச்சிருப்பாரு. பட் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறதால அதுக்கப்புறம் இதை வந்து பெரியார் ஹில் கன்யூஸ்.
சேரன் மாதேவி குருகுலம் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் வந்து இதே மாதிரி ஒரு தனித்தனியாக லோவர் காஸ்ட் பீப்புள் தனியாக பார்க்கறதால டிஸ்கிரிமினேட் பண்ணுறதால அங்கேயும் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சரிங்களா? So Periyar started the self-respect movement in 1925. Periyar understood the relevance of mass communication spreading nationalist growth. He started a number of newspapers and journals such as Kuriyarasu, Democracy, Revolt, Purachi and Revolution, Pagutterivu, Rationalism and Liberation. Kuriyarasu was the official newspaper of self-respect movement. Okay, so it's the official newspaper of self-respect movement. Kuriyarasu. Usually, Periyar wrote a column and expressed his opinion on social issues in each of his issues. He frequently wrote columns under the pseudonym of Chitraputran அப்படின்ற பேரில் அவர் எழுதினார். ஓகே, அந்த பேரில் அவர் எழுதினார். Periyar had a close relationship with Singaravellar. So Singaravellar, a communist leader who is considered the first communist of South India and a pioneer of Buddhism. So in 1936, Periyar got Dr. B.R. Ambedkar's Annihilation of Caste translated into Tamil immediately after it was written. So Dr. Ambedkar Annihilation of Caste in the book immediately Tamil translate பண்ணாரு. He also supported Ambedkar's demand for separate electorates for scheduled castes. Okay. In 1937, in opposition of to the Rajarsi's government, and he moved to introduce compulsory Hindi in schools. He launched a popular movement to oppose it. The anti-Hindi agitation. So Hindi compulsory ன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்போ இருக்குல்ல அதே போல் அப்பவும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை அப்போஸ் பண்ணாங்க. Anti-Hindi agitation had a big impact of Tamil Nadu politics. Periyar was imprisoned for his role in the movement. When he was in jail, still in jail, Periyar was elected the President of Justice Party. அவர் ஜெயிலில் இருக்கும்போதே President of Justice Party ஆனார். Therefore, the Justice Party merged with Self-Respect movement. It was requested as Dravidar Kalagam. அதுக்கப்புறம் Dravidar Kalagama அது பேர் மாற்றம் செஞ்சாங்க 1944. Rajaji, the Chief Minister of Madras, introduced a vocational education program that encouraged imparting school children with training in tune with their father's occupation. அதாவது குலக்கல்வின்னு சொல்லுவாங்க. குலக்கல்வி திட்டம், அவங்க அப்பா அம்மா எந்த வேலை செய்கிறாங்களோ அதே வேலையை செய்யணும் குழந்தைங்கன்ற மாதிரி vocational education system கொண்டு வந்தார் ராஜாஜி. அதையும் ஒரு அப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ Periyar criticized it as குலக்கல்வி திட்டம், caste based education scheme, and opposite to it tool and night. ஸோ ஆரம்பத்தில் தான் அவர் அப்போஸ் பண்ணார். His campaigns against led to the resignation of ராஜாஜி. ஸோ ராஜாஜி ரெசிக்னேஷனே பண்ணிட்டாரு. So K. Kamaraj became the Chief Minister of Madras State. Periyar died at the age of 94. His campaigns, his mortal remains were buried at Periyar Thiral, Madras. சரியா? அதுக்கப்புறம் பெரியார் திரள் மெட்ராஸை பறிச்சிட்டாங்க அவரை. ஸோ பெரியார் ஃபெமினிஸ்ட். ஸோ பெரியார் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்திருக்காரு, எந்த நன்மைகள் செஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். பெரியார் வாஸ் கிரிட்டிக்கலி பேட்ரியார்க். He condemned child marriage and Devadasi system, institution of temple girls. So right from 1929, the self-respect conferences began to voice its concern over the plight of women. So Periyar had been emphasizing women's right to divorce and property. Periyar objected to terms like giving in marriage. Thus he said treats women as a thing. அதாவது நம்ம பொண்ணு கொடுப்போம்னு சொன்னாங்க, அதையே அவர் அப்போஸ் பண்ணார். ஏன்னா வந்து பொண்ணை வந்து ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. He wants it substituted by வாழ்க்கை துணை. ஸோ வாழ்க்கை துணை அப்படின்ட்டு அழைக்கப்படணும் பெண்களை அப்படின்னு சொன்னாங்க. கம்பேனியன் இந்த மாதிரி. சரியா? A word for marriage taken from the Tirukkural. Okay. So Periyar's most important work on the subject is why the woman is enslaved. ஸோ அப்படின்ட்டு கேள்வி. ஸோ ஏன் பெண்கள் வந்து enslaved, ஸோ தாழ்ந்து நடத்தப்படுறாங்க அப்படின்ட்டு. Periyar believed that property rights for women would provide them a social status for protection. ஸோ பெரியார் என்ன பண்ணாருன்னா, ஸோ அதே அப்படின்னா உமனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கணும், அதுதான் அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்க வேண்டும். In 1989, government of Tamil Nadu fulfilled the dream of radical reformers by introducing of Hindu section Tamil Nadu Amendment Act of 1989. சரியா? The Tamil Nadu government of fulfill the dream of the Tamil Hindu section Tamil Nadu Amendment Act of 1918 அப்படின்னு கொண்டு வந்தாங்க, which ensured the equal rights of to ancestral property for women of inheritance. பெண்களுக்கும் சம பங்கு உண்டு அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க ப்ராப்பர்ட்டியில்.
This act became a trend setter and led to similar legislation at national level. So இதுதான் ஒரு ட்ரெண்ட் செட்டர். இதுக்கப்புறம் நேஷனல் லெவலில் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பெரியார் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் திராவிடியன் மூவ்மெண்ட். இது சின்ன வீடியோ தான். பெரியார் பற்றியும் நம்ம அண்ட் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ மீடியா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் வித் மீ. லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஜிஎஸ்டி 10 கோட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் கெட் 10% டிஸ்கவுண்ட் அன் அகாடமி. தேங்க்யூ, பாய்.